டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வகுப்பில் சமூக பொருளாதார பிரச்சனைகள் என்பதை பற்றி பார்த்து வருகிறோம் நண்பர்களே. அதனுடைய தொடர்ச்சியாக நகர்ப்புற வறுமை என்பதை பற்றிய விவரங்களை பார்க்கலாம். சென்ற வகுப்பில் வறுமை மற்றும் அதனுடைய விவரங்கள், புள்ளி விவரங்கள், அதுபோக கிராமப்புற வறுமை என்றால் என்ன, அதற்கான காரணங்கள் மற்றும் கிராமப்புற வறுமையை நீக்குவதற்கான தீர்வுகள் என்பதை பற்றி சென்ற வகுப்பில் பார்த்திருந்தோம். இந்த வகுப்பில் அதனுடைய தொடர்ச்சியாக நகர்ப்புற வறுமை என்பதை பற்றி பார்க்கலாம். அதுக்கான காரணங்கள் மற்றும் அதை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் என்னென்ன என்பதை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. நாம் சில நாட்களாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A மெயின்ஸ் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகளை பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் முதலில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் என்ற தலைப்பை பார்த்து வந்தோம். அதாவது தமிழக அரசால் தொடங்கப்பட்டுள்ள சில அத்தியாவசியமான திட்டங்களை பார்த்து முடித்திருக்கிறோம் நண்பர்களே. அதாவது 10 வகுப்புகளுக்கு மேல் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய திட்டங்களை பார்த்திருக்கிறோம். பார்க்காதவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலிலும் டெலகிராம் சேனலிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது, பாருங்கள் நண்பர்களே. அதனைத் தொடர்ந்து, அதாவது தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் என்பதை தொடர்ந்து அதற்கடுத்து முக்கியமான தலைப்பாக இருப்பது இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் சமூக பொருளாதார பிரச்சனைகள் என்ற தலைப்பு இருக்கிறது. இதிலிருந்தும் பெரும்பாலான கேள்விகள் கேட்கிறார்கள். எனவே அதனுடைய முக்கியத்துவம் கருதி தான் நாம் அடுத்து இந்த தலைப்பை எடுத்திருக்கிறோம். சென்ற வகுப்பில் இந்த தலைப்பை முதலில் ஆரம்பித்திருக்கிறோம் நண்பர்களே. இதுவும் 10 வகுப்புகளுக்கு மேல் நடைபெறும் அவ்வளவு விரிவான தலைப்பு. முதலில் சென்ற வகுப்பில் வறுமை என்றால் என்ன, அதற்கான காரணங்கள், அதனுடைய புள்ளி விவரங்கள் மற்றும் கிராமப்புற வறுமைக்கான காரணங்கள், அதற்கான தீர்வுகள் என்பதை பற்றி பார்த்திருக்கிறோம். அதை பாருங்கள். அதற்கடுத்து அதனுடைய தொடர்ச்சியாக இன்று நகர்ப்புற வறுமை என்பதை பார்க்க இருக்கிறோம் நண்பர்களே. அதாவது அர்பன் பவர்ட்டி என்று சொல்லக்கூடிய நகர்ப்புற வறுமை. இந்தியாவில் கிராமப்புற வறுமையை விட நகர்ப்புறத்தின் வறுமை குறைவாகவே இருக்கிறது. நகர்ப்புறங்களில் வாழ்கிற மக்கள் நீண்ட காலம் உழைத்து மிக குறைவான வருமானத்தையே பெறுகின்றனர். முழு நேர வேலை செய்ய விருப்பம் இருந்தும் பகுதி நேர வேலை செய்யவே அவர்கள் விரும்புகிறார்கள். உலக வங்கியின் ஆய்வறிக்கையின்படி 2022இல் நகர்ப்புற வறுமையை பார்க்கலாம். அதாவது 2011ஆம் ஆண்டு நகர்ப்புற வறுமையானது 14.2% இருந்தது. அதுவே 2019ஆம் ஆண்டில் நகர்ப்புற வறுமையானது 6.3% குறைந்திருக்கிறது. இது உலக வங்கியினுடைய ஆய்வறிக்கை. அதற்கடுத்து நகர்ப்புற வறுமைக்கான காரணங்கள் என்னென்ன என்பதை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. இந்த தலைப்பானது குரூப் 2 மெயின்ஸ் தேர்வில் கட்டாயமாக கேட்பார்கள். ஏனென்றால் மெயின்ஸ் தேர்வுகளில் இது போன்ற தலைப்புகளை தான் கேட்கிறார்கள். கிராமப்புற வறுமை மற்றும் அதற்கான காரணங்கள், தீர்வுகளை எழுது என்று 10 மதிப்பெண் அல்லது 15 மதிப்பெண் வினாக்களில் கேட்பார்கள். அதே போல நகர்ப்புற வறுமை மற்றும் அதற்கான காரணங்களும் தீர்வுகளையும் விவரி என்றும் அதே போல 10 மற்றும் 15 மதிப்பெண் கேள்விகளிலும் கேட்பார்கள் நண்பர்களே. அப்படியே நீங்கள் எழுதலாம். அதுபோக குரூப் 2A மெயின்ஸ் தேர்வில் இதில் ஏதேனும் சில விவரங்களை கொடுத்து எது எல்லாம் சரி எது எல்லாம் தவறு என்று கேட்பார்கள். அதற்கும் தயாராக இருக்க வேண்டும் நண்பர்களே. எனவே தான் நாம் குரூப் 2 மற்றும் 2A மெயின்ஸ் இரண்டுக்கும் பயன்படக்கூடிய வகையில் பொதுவான தலைப்புகளை எடுத்து பார்த்து வருகிறோம். எனவே 2 தேர்வுக்கும் இது உபயோகமாக இருக்கும் நண்பர்களை, கேட்டு பயன்பெறுங்கள். இப்போது நகர்ப்புற வறுமைக்கான காரணங்களை பார்க்கலாம். அதிவேகமான மக்கள் தொகை பெருக்கம். கிராமங்களில் இருந்து மக்கள் நகரங்களை நோக்கி இடம்பெயர்வது ஒரு காரணம். பொது விநியோக முறையை சரியாக செயல்படுத்தப்படாமை, அதாவது பிடிஎஸ் என்று சொல்லக்கூடிய பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீம்.
அதாவது சிஸ்டம் பொது விநியோக முறையை சரியாக செயல்படுத்தப்படாமை, திறமையான பணியாளர்கள் குறைவாக இருப்பது, அதிக நேரம் உழைத்தாலும் குறைவான ஊதியமே பெறுவது, ஊழல் மற்றும் கருப்பு பணம் போன்ற புழக்கங்கள், கல்வி மற்றும் இதர செலவுகள் நகர்ப்புறங்களில் அதிகம், சுய தொழில் தொடங்க கடன் வசதிகள் இல்லை, வீட்டு வசதிகள் பெரும்பாலும் இல்லாமல் இருக்கிறது, மது மற்றும் போதைக்கு அடிமையாதலால் சம்பாதிக்கும் பணம் வீணாக போதல், நகரங்களில் காணப்படும் குறைவான வேலை வாய்ப்புகள், இவையெல்லாம் நகர்ப்புற வறுமை ஏற்படுவதற்கான காரணங்களாக இருக்கிறது. அந்த நகர்ப்புற வறுமைக்கான காரணங்களை, அதாவது வறுமையை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை இப்போது பார்க்கலாம். மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும், இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்க வேண்டும், சுய வேலைவாய்ப்பு திட்டங்களை அதிகரிக்க வேண்டும். அதாவது நகர்ப்புற வறுமையை தீர்ப்பதற்கு முதலில் மக்கள் தொகையை கட்டுக்குள் வைக்க வேண்டும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை அதிகரிக்க வேண்டும், சுயமான வேலைவாய்ப்பு திட்டங்களை அதிகப்படுத்துதல் வேண்டும். இவையெல்லாம் நகர்ப்புற வறுமையை ஒழிப்பதற்கான காரணங்கள் ஆகும். அதற்கடுத்து வறுமை கோடு என்பது பற்றிய சில விவரங்களை பார்க்கலாம். பாவர்ட்டி லைன் என்று சொல்லக்கூடிய வறுமை கோடு. வறுமை கோடு என்பது வறுமையை வரையறுக்க பயன்படும் ஒரு அளவுகோல் ஆகும். ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை தரத்தை அடைய தேவையான குறைந்தபட்ச வருமான வரம்பே வறுமை கோடு ஆகும். உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பின் முதலாவது டைரக்டர் ஜெனரலான லார்டு பாயில்ஓவர் என்பவர் வறுமை கோடு என்பதற்கு 1945 முதலில் இலக்கணம் வகுத்தார். இந்தியாவில் வறுமை கோடு என்ற கருத்து 1962 முதலில் திட்டக்குழுவின் ஒரு செயற்குழு அறிமுகப்படுத்தியது. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தாதாபாய் நவ்ரோஜி தொடங்கி 2012 சி. ரங்கராஜன் வரை பல பொருளியல் அறிஞர்கள், அரசின் வல்லுநர் குழுக்கள், உலக வங்கி போன்ற அமைப்புகள் வறுமை என அளவிட முயன்றும் அதையொட்டி பல்வேறு விதமான விவாதங்கள் நடந்தேறியும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு எந்த ஒரு வரையறையும் அளவீடு இன்று வரை எட்டப்படவில்லை. தற்போது நிதி ஆயோக் வறுமை குறித்த அளவீடுகளை வெளியிட்டு வருகிறது. இது கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களே. தற்போது வறுமை குறித்த அளவீடுகளை வெளியிட்டு வருகிற அமைப்பு எது என்று கேட்பார்கள். நிதி ஆயோக். அதற்கு முன்பாக திட்டக்குழு, பிளானிங் கமிஷன் என்பது திட்டக்குழுவானது வெளியிட்டிருந்தது. இப்போது நிதி ஆயோக் ஆனது வறுமை பற்றிய அளவீடுகளை வெளியிட்டு வருகிறது. அதை பற்றிய சில ஆய்வுகளை இப்போது பார்க்கலாம். நமது நாட்டின் பல பொருளியல் வல்லுநர்கள் வறுமை பற்றி ஆராய்ந்து வறுமை கோட்டிற்கு வாழ்பவர்கள் எண்ணிக்கையை மதிப்பிட்டுள்ளனர். அதன்படி 60லிருந்து 61ஆம் காலகட்டத்தில் ஆய்வு செய்தவர்கள் பி.டி. ஓஷா, தண்டேர்கர் மற்றும் ராத், கிராம ஏழ்மை பற்றிய மின்கா, பர்தானின் ஆய்வு போன்றவை வறுமை கோடு பற்றிய ஆய்வை மேற்கொண்டன. அதற்கடுத்து முக்கியமான தலைப்பு நண்பர்களே, வறுமை கோட்டினை அளவிட இந்திய திட்டக்குழுவால் அமைக்கப்பட்ட குழுக்கள். இது குரூப் 2 மெயின் தேர்வில் அப்படியே கேட்பார்கள் நண்பர்களே. 10 மதிப்பெண்களிலோ 11 மதிப்பெண்களிலோ கட்டாயமாக கேட்பார்கள், தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது வறுமை கோட்டினை அளவிட இந்திய திட்டக்குழுவால் அமைக்கப்பட்ட குழுக்களை பற்றி எழுது அல்லது விவரி என்று கேட்பார்கள். முதலாவதாக அலாக் கமிட்டி 1979 அமைக்கப்பட்டது.
அதாவது இக்கமிட்டி 1979 ஒய்.கே. அலாக் என்பவரின் தலைமையில் அமைக்கப்பட்டது. இக்கமிட்டி தனிநபர் ஒருவர் உட்கொள்ளும் உணவின் கலோரிகள் அடிப்படையில் வறுமை கோட்டை அளவிட்டது. கிராமங்களில் வாழ்பவர் நாளொன்றுக்கு 2400 கலோரிகளும், நகரங்களில் வாழ்பவர்கள் நாளொன்றுக்கு 2100 கலோரிகளுக்கும் குறைவாக பெற்றால் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்பவர்கள் என வரையறுக்கப்பட்டது. அதற்கடுத்து லக்டவாலா கமிட்டி செப்டம்பர் 1989 இந்த லக்டவாலா கமிட்டியானது அமைக்கப்பட்டது. திட்டக்குழுவால் இக்கமிட்டியானது அமைக்கப்பட்டது. இது ஜூலை 1993 அறிக்கையை சமர்ப்பித்தது. கிராமங்களில் வாழ்பவர்கள் நாளொன்றுக்கு 2400 கலோரிகளும், நகரங்களில் வாழ்பவர்கள் நாளொன்றுக்கு 2100 கலோரிகளும் பெறுவதின் அடிப்படையில் வறுமையை அளவிட்டது. கமிட்டியின் அறிக்கை 1993-94 படி இந்தியாவில் வறுமை கோட்டிற்கு கீழ் வந்தவர்கள் 36% ஆகும். அதற்கடுத்து தெண்டுல்கர் கமிட்டி, இது டிசம்பர் 2005 அமைக்கப்பட்டது. இக்கமிட்டி 2005 சுரேஷ் டி. தெண்டுல்கர் என்பவரின் தலைமையில் திட்டக்குழுவால் அமைக்கப்பட்டது. இக்கமிட்டி 2009 அறிக்கையை சமர்ப்பித்தது. இது கிராமப்புறங்களில் நாளொன்றுக்கு 27 ரூபாய்க்கு குறைவாகவும், நகர்ப்புறங்களில் 33 ரூபாய்க்கு குறைவாகவும் பெறுபவர்களை வறுமை கோட்டிற்கு கீழ் வருபவர்கள் என கணக்கிட்டது. இக்கமிட்டியின் அறிக்கையின்படி 2004-5 ஆண்டு காலகட்டங்களில் 37.2% மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்கின்றனர் என கணக்கிடப்பட்டது. அதற்கடுத்து ரங்கராஜன் கமிட்டி, இது 2012 ஆண்டு அமைக்கப்பட்டது. இக்கமிட்டி ஜூன் 2012 மத்திய ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் சி. ரங்கராஜன் என்பவரின் தலைமையில் அமைக்கப்பட்டது. இக்கமிட்டி ஜூன் 2014 அறிக்கையை சமர்ப்பித்தது. இக்கமிட்டி கிராமப்புறங்களில் நாளொன்றுக்கு 33 ரூபாய்க்கு குறைவாகவும், நகர்ப்புறங்களில் 47 ரூபாய்க்கு குறைவாகவும் பெறுபவர்களை வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்பவர்கள் என கணக்கிட்டது. இக்கமிட்டியின் அறிக்கையின்படி 2011-12 29.5% மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்கின்றனர் என்று கணக்கிடப்பட்டது. அடுத்து உலக வங்கியின் அளவீடு, அதாவது உலக வங்கியின் அறிக்கை, இது 2022 ஆண்டு வெளியிடப்பட்டது. உலக வங்கி கணக்கெடுப்பு முறைப்படி ஒரு நபர் நாளொன்றுக்கு 1.90 அமெரிக்க டாலருக்கு குறைவாக பெற்றால் அவர் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர் ஆவார். உலக வங்கியின் அறிக்கையின்படி 2019 இந்தியாவில் 10.2% மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் இருப்பதாக உலக வங்கியானது அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அதாவது நண்பர்களே, இந்த தலைப்பானது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது நண்பர்களே. ஏற்கனவே இது மெயின்ஸ் தேர்வில் கேட்டிருக்கிறார்கள். அதாவது வறுமை கோட்டினை அளவிட இந்திய திட்டக்குழுவால் அமைக்கப்பட்ட குழுக்களை பற்றி எழுது என்று கேட்டிருந்தார்கள். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த தலைப்பு இது. திரும்பவும் வருகிற குரூப் 2 மெயின்ஸ் தேர்வில் கண்டிப்பாக கேட்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களே. அதாவது
வறுமை கோட்டினை அளவிட இந்திய திட்டக்குழுவால் அமைக்கப்பட்ட குழுக்கள் அல்லது ஏற்படுத்தப்பட்ட குழுக்களை பற்றி விரிவாக எழுது என்று கேட்பார்கள். அதாவது 10 மதிப்பெண் அல்லது 15 மதிப்பெண் வினாக்களில் கேட்பார்கள். நண்பர்களே, தெளிவாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுபோக குரூப் 2A மெயின்ஸ் தேர்வில் இந்த கமிட்டிகளுடைய பெயர்களை கொடுத்து எப்போது ஏற்படுத்தப்பட்டது என்று ஆண்டுகளை ஒரு பக்கம் கொடுத்து பொறுத்து சொல்லுவார்கள். அதாவது மேட்ச் த ஃபாலோயிங் முறையில் கேட்பார்கள். நண்பர்களே, அதற்கும் தயாராக இருங்கள். அதன்படி இப்போது பார்க்கலாம். அலாக் கமிட்டி 1979, லாக்ட்வாலா கமிட்டி 1989, சுரேஷ் தெண்டுல்கர் கமிட்டி 2005, ரங்கராஜன் கமிட்டி 2012, உலக வங்கியின் அறிக்கை 2022. நண்பர்களே, இது குரூப் 2A மெயின்ஸ் தேர்வில் கேட்கக்கூடிய கேள்வி. அதாவது ஒரு பக்கம் கமிட்டியினுடைய பெயர்களும் மற்றொரு பக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டுகளும் கொடுத்து பொறுத்து சொல்லுவார்கள். கட்டாயமாக இந்த தலைப்பானது குரூப் 2 மெயின்ஸ் மற்றும் 2A மெயின்ஸ் 2 தேர்வுக்குமே கண்டிப்பாக வரக்கூடிய தலைப்பு. நண்பர்களே, எனவே தெளிவாக இதை கேட்டு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இல்லது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு விருப்பம் எப்படியோ அதுபோல் செய்து கொள்ளுங்கள். நண்பர்களே, இதோடு இந்த தலைப்பை முடித்து கொள்ளலாம். ஏனென்றால் அடுத்த தலைப்பு மிக மிக முக்கியமான தலைப்பு. நண்பர்களே, அது கொஞ்சம் பெரிதாக இருக்கிறது. எனவே இதை தொடர்ந்து பார்த்தால் வீடியோ மிக பெரிதாக போய்விடும், நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். நினைவில் வைத்துக் கொள்வதும் கடினமாக இருக்கும். எனவே அந்த தலைப்பை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நண்பர்களே, அதுவும் முக்கியமான தலைப்பு, அதுவும் தேர்வில் கேட்கக்கூடிய தலைப்பு தான். நண்பர்களே, அதாவது காசஸ் ஆஃப் த பாவர்ட்டி, வறுமைக்கான காரணங்களை பற்றி விவரி என்று கேட்பார்கள். அதாவது பொதுவாக பொருளாதார காரணங்கள், தனிநபர் காரணங்கள், சமூக காரணங்கள் என்று பல வகையான காரணங்கள் இருக்கிறது. இதுவும் மெயின்ஸ் தேர்வில் கேட்கக்கூடிய தலைப்பு. நண்பர்களே, இந்த தலைப்பை விரிவாக அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். இந்த வகுப்பை இதோடு நிறைவு செய்து கொள்ளலாம். நண்பர்களே, நீங்கள் கட்டாயமாக இதை கேட்டு பயன்பெறுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள், அவர்களும் கேட்டு பயன்பெறட்டும். இதற்கு முன்பாக சில முக்கியமான வகுப்புகள் நடந்து முடிந்திருக்கிறது. நண்பர்களே, அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படும். அடுத்து வரும் வீடியோவில் அடுத்து இதனுடைய தொடர்ச்சியான முக்கியத்துவம் வாய்ந்த தலைப்பை பார்க்கலாம். நன்றி நண்பர்களே, நாளை சந்திப்போம்.